வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் 2 மணி நேரம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இதில் கோபிகிட்ட ராதிகா கேட்குறாங்க, மயுவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாட்சி சொல்ல வச்சுருக்காங்களே அது சரியான்றாங்க. என்ன தப்பு அவள் அங்கே சாட்சி சொன்னல என்ன தப்புன்ட்டு அவள் மனசு பாதிக்கப்படாதான்னு கேட்குறாங்க. அவள் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டான், அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன், இதில் நீ தலையிடாதன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. நான் ஏன் தலையிடக்கூடாது? பாக்யா என்னோட அனுமதி இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தாங்க, அவளை சாட்சி சொல்ல வச்சுருக்காங்களே இது நியாயமான்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மாவனையும் செஞ்சது நியாயனாக்கா, அவள் செஞ்சது நியாயனான்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி நிலமை வரும் தெரிஞ்சதுனாக்கா நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி நாசமாக போகணும்னு தெரிஞ்சிருந்தாக்கா நானும் கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன்ட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விடிஞ்சு பாட்டி தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா சமையல் காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பழையபடி கலகலப்பாக பேசிக்கிட்டதை பார்த்து பாக்யாவும் அமிர்தாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் வராங்க. அந்த இடத்துல பழனிசாமி வராரு. வந்துட்டு 2 பக்கமும் விசாரிச்சுக்கும் போது பாட்டி பழனிசாமிக்கு நன்றி சொல்கிறாங்க. கோர்ட்டு விஷயத்தில் ரொம்ப உதவியாக இருந்தால் பழனிசாமி சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி பேப்பரை பார்த்தீங்களா, சமையல் போட்டு விளம்பரம் போட்டிருக்காங்கன்னுட்டு. அதை கேட்டு இன்னும் பார்க்கலன்ட்டு அவர் அந்த பேப்பரை எடுத்து காட்டுறாரு. நீங்கள் இந்த சமையல் போட்டியில் கலந்துக்கணுன்ட்டு. பாக்யா தயங்குறாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, உன்னால் ஜெயிக்க முடியும், நீ ஃபேமஸ் ஆகணும், எத்தனை போட்டியில் நீ போய்ட்டு கலந்துட்டுருக்க, நீ தான் ஜெயிச்சிருக்க, அதனால் நீ ஜெயிப்ப, நீ கலந்துக்கணும்னு சொல்லும் போது இவங்க தயங்குறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் போய்ட்டு எப்படி கலந்துக்க முடியும்ன்ட்டு. நீ கண்டிப்பாக கலந்துக்கணுன்ட்டு எல்லாருமே பாக்யாவை கட்டாயப்படுத்துகிறாங்க. சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதே நேரத்தில் கோபி ஹோட்டலில் இருக்கார். அப்போது நைட் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வராரு. அவர் சொல்கிறாரு, நான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, எதுவுமே சரியாக வரமாட்டேன்னுட்டு. ரிசப்ஷன் கூட பார்த்தா எதுவுமே ஒத்து வரல, எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இது எப்பவுமே நம்ம கணக்கு வழக்கெல்லாம் நாம தான் பார்த்துக்கணும், அது மற்றவங்கிட்டலாம் ஒப்படைக்கூடாது, இது ஒன்று தான் இருக்குது உனக்கு பிஸ்னஸ்ன்ட்டு. இதுவும் விட்டுட்டா அப்புறமா கஷ்டமாயிடும் உன்னோட நிலமணிட்டு. எங்கள் அம்மாவே என்ன கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க, தலைமொழிட்டு நான் பிள்ளையே இல்லைன்ட்டு எங்கள் அம்மா என்ன வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்து என்ன பண்ணுறதுன்னுட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சமையல்காரர் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வந்து காட்டுறாரு. பாருங்க சார், இதில் சமையல் போட்டு வச்சுருக்காங்க, அதில் நாம் கலந்துக்கலாமான்ட்டு அவர் கேட்குறாரு. வேணான்றாரு கோபி. அவங்களோட ஃப்ரெண்டும் சமையல்காரரும் சேர்ந்து அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. நாம் ஜெயிப்போன்னிட்டு அவரும் சரி. பொழுது விடிஞ்சு பாக்யா குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வராங்க. அந்த இடத்துல இனியா சொல்கிறாங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்காக போகணுமா கூப்பிட்ருக்காங்கன்னிட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க, அதெல்லாம் போகிறது வேணான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க கெஞ்சுறாங்க, எங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் யாரோட பிறந்த நாளுன்னு கேட்குறாங்க. இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, அவங்களோட ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடு, அப்பப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ கரெக்டாக போய் நேரத்தோடு வந்துடணுன்ட்டு. எப்போ வருவேன்னு கேட்டவுடனே அவங்களும் சொல்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் நேரம் கொடுக்க முடியாது, 7 மணிக்கெல்லாம் வந்துடணும், 5 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துடணுன்றாங்க. எப்படிமா அவ்வளோ நேரத்தோடு கரெக்டாக போய் போக முடியும் வர முடியும்னுட்டு அனுப்ப மாட்டேன்றாங்க. அதனால் சரியான்னு சொல்கிறாரு, நான் வேணா அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னிட்டு. அதுக்கப்புறமா மற்றவங்களாம் சொல்லி பாக்யா அரமனசோடு ஒத்துக்கிறாங்க. எவ்வளோ தூரம் சொன்னாலும் மற்றவங்க சொல்லி கூட கேட்காத. அதுக்கப்புறமா கூடவே இருந்து செழியன் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா குஷியாக கிளம்புறாங்க. இனியா பாக்யா சமையல் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக பதிவு பண்ணிட்டு வராங்க. இதே நேரத்தில் கோபியும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்காக வராரு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. கோபி பேசுகிறதுக்கு வந்தால் கூட அவங்க அம்மா பேச மாட்டுறாங்க. 2 பேருமே பதிவு பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. பொழுது விடிஞ்சு எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. பாக்யா வீட்டில் நீ தான் ஜெயிப்பன்ட்டு தாத்தா வாத்திட்டு அதுக்கப்புறம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இனியா ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ செழியன் கிட்ட சொல்கிறாங்க, கரெக்டாக நேரத்தோடு அவளை கூட்டிகிட்டு வா, நான் ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கணும்னுட்டு இவங்க கண்டிஷன்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெனி இவங்களுக்கு வாழ்த்து சொல்லி இவங்களும் கிளம்புறாங்க. இவங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. பார்த்தாக்கா 10 பெஞ்சு தான் போட்டிருக்குது. இவ்வளோ பேர் தானே கலந்துக்க போகிறாங்க. அங்கே அவ்வளோ பேர் பதிவு பண்ணணுன்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது 10 பேர் தான் போல இருக்குது. அதனால் நாமளும் அதில் பார்க்கலான்ட்டு அங்கே அவங்களோட பெஞ்சுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கோபி வராரு. கோபி அவங்களோட பெஞ்சுக்கிட்ட நின்று இங்கே பாக்யா இருக்கிறத பார்க்குறாரு. பாக்யா கிட்ட பேசிட்டு திரும்பும்போது அவங்க அம்மா நிற்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட இவர் பேச வராரு, ஆசீர்வாதம் வாங்க வராரு. அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேன், நான் தான் ஜெயிப்பேன் சொன்னோன்னே நீ ஜெயிக்க மாட்டேன், பாக்கியா தான் ஜெயிப்பான்ட்டு அப்போ அவர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்களோட இடத்துல அதுக்கப்புறமா அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, முதல்ல இந்த ப்ரோக்ராமில் நீங்களாம் கலந்துக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல உங்களை எல்லாரோட ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், அதனால் நீங்கள் இதில் யாராவது ஜெயிப்பீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சமையல் பண்ணலாம், முதல் தடவை 1/2 மணி நேரம் டைமு, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கணும்ன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆளாளுக்கு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல
கூப்பிட்றாங்க. சமைச்சிட்டதெல்லாம் எடுத்து வந்து கொடுங்கன்னுட்டு எல்லாரும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. முதல் தடவையாக பாக்கியா ஜெயிச்சிருக்காங்க. கோபி 2வதுல இருக்கார். அதுக்கப்புறமா திரும்ப சமைக்க சொல்கிறாங்க. திரும்ப முக்கால் மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட டிஷ்ஷு தான் சமைக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியா வந்துட்டு திரும்பவும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இனியா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் சொல்கிறாங்க, நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாமா, விளையாடலாமா, என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு பேசும்போது, எதுக்கும் நல்லா வரமாட்டேன், இப்போவே நான் பிறந்த நாளுன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், மற்ற இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன், இங்கே இருந்துட்டு நான் 7 மணிக்கெலாம் கிளம்பிடுறேன், 7:30 மணிக்கெலாம் கிளம்பிடுறேன்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. பிறந்த நாள்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு கிஃப்ட் வேறு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன், இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வேணாமா, நம்ம இந்த வயசில் இல்லாமல் வேறு எந்த வயசில் ஜாலியாக இருக்குது, வெளியில் பப்புக்கு போகலாமெல்லாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இனி எவ்வளோ தூரம் நான் வரமாட்டேன்னு சொன்னால் கூட மற்ற பசங்களை சேர்ந்து அவங்கள ஒரு வழியாக சம்மதிக்க வைக்கிறாங்க. இதே நேரத்தில் பாக்யா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கேன்னுட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன்றாங்க. சரி ஃபங்க்ஷன்லாம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஊன்றாங்க. சரி நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு நானும் இங்கே முதல் தடவையாக சமையல் போட்டியில் ஜெயிச்சிருக்கேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. சரி நீ கரெக்டாக நேரத்தோட அண்ணன் வருவான் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க. வந்துட்டு எல்லோரும் திரும்பவும் சமையல் ரெடி பண்ணுறாங்க. இந்த இடத்துல கோபி ஒவ்வொரு தடவைக்கும் அவங்க அம்மா கிட்ட பேச வரதும் மூஞ்சி திருப்பிட்டு போகிறதும் ஒவ்வொரு தடவை எட்டி பார்க்குறதும் புலம்புறதுமா இருக்காரு. 2 பக்கமாக திரும்ப சமையல் பண்ணுறாங்க. திரும்ப நடுவருங்களாம் சொல்கிறாங்க, அடுத்த எடுத்து வந்து கொடுங்கன்னுட்டு எல்லாத்தையும் திரும்ப சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ திரும்பவும் அடுத்த தடவையில் கோபி ஃபர்ஸ்ட்டில் இருக்கார், பாக்யா செகண்டில் இருக்காங்க. இவங்க 2 பேரோட முகமே மாறி போகுது. வருத்தப்படுறாங்க பாட்டி. அப்போது திரும்பவும் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் இனி அவங்க ஃப்ரெண்டுங்களோட பப்புக்கு வராங்க. வந்தவொடனே அவங்க தயங்குறாங்க, நான் போகிறது வேணாம், நான் திரும்ப அப்படியே போய்ட்றேன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டு பாரு எப்படி வாழ்ந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளெல்லாம் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயந்துக்கிட்டே உள்ளே வராங்க. வந்தவொடனே அந்த இடத்துல அவங்க காலேஜ் படிக்கிற சீனியர் பையனுங்க 2 பேர் வந்து நிற்கிறானுங்க. இவங்க பயப்படுறாங்க. அப்போது நான் தான் வர வச்சேன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து ஜூஸும் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பாக்யா அங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் வந்துட்டு பாக்யாவுக்கு வாழ்த்து சொல்கிறதுமா மற்றவங்களாம் பார்த்து வேலை செஞ்சுட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோபி ஒரு தடவை இவங்களதெல்லாம் எட்டி பார்க்குறாரு. பாட்டி ஒரு தடவை மூஞ்சி திருப்புறாங்க, திட்டுறாங்க, முறைக்கிறாங்க. இவங்களாம் அதுக்கு வந்து இங்கே எட்டி பார்க்கணுன்னுட்டு இவங்களும் சமையல் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்தது இவங்களதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ 5 ரவுண்டு முடிஞ்சிருக்குது. இதனால் இப்போ கோபியும் பாக்கியாவும் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. 2 பேருமே ஹோட்டலுங்க ஈஸ்வரின்னு இருக்குது. இதில் யார் எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அந்த நேரத்தில் பாட்டி சொல்கிறாங்க, என்னோட மருமக என்னோட பேர் வச்சுருக்கான்ட்டு. அந்த இடத்துல கோபி சொல்கிறாரு, எங்கள் அம்மாவோட பேர் தான் நான் வச்சுருக்கேன்ட்டு. சரி இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2வதுல இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அடுத்த இன்னும் 2 ரவுண்டில் கலந்துக்க போகிறீங்க. மற்றவங்களாம் கிளம்பினுங்க கலைஞ்சி போங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ரவுண்டு இதுக்கு மேலே கோபியை பாக்கியாவும் தான் இங்கே சமையல் செய்ய போகிறாங்க. அடுத்து இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறதுன்னு தெரியல. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.